சில பேர் நம்மள சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கோயிலை பிடிக்குமா, அந்த கோயிலை பிடிக்குமா, இந்த சுவாமி பிடிக்குமா. பிடிச்சாலும் நம்ம எது பிடிச்சாலும் அதுக்கு அந்த அருள் கிடைக்காது. நம்ம நியாயமாக நேர்மையாக ஒரு ஆளுக்கு கஷ்டத்தை விளைவிக்காமல் நாம் நடந்தாலே அந்த அம்மன் அருளோ எந்த சுவாமின் அருளோ நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல புகுந்துடும். ஓகேவா? அதன் மூலமாக அவர்கள் நமக்கு செய்யும் தீங்கும் கூட முதலில் வந்தாலும் பின்னாளில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் தீங்கி விளைவிச்சிட்டு அவங்கள சாதிச்சிட்டோன்னு சொல்லி இருப்பாங்க பாரு, அப்போதான் அவன் சாபமே விட ஆரம்பிப்பான். ஆனால் அந்த சாபம் பொல்லாதது. எப்படி அந்த சாபம் பொல்லாதது குடும்பத்தையே அழிய வைக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான்.